மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற உன்னத நோக்கத்தின் 6வது நாள் எழுச்சி பயணத்திற்காக கடலூர் மாவட்டத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வருகை. நெய்வேலி தொகுதி முத்தாண்டிக்குப்பத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே, பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே, நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் 6வது நாளில் கடலூர் மாவட்டத்தில் கழக பொதுச் செயலாளருக்கு அமோக வரவேற்பு. நெய்வேலி தொகுதி வடக்குத்து பகுதியில் புரட்சி தமிழருக்கு ஆள் உயர மாலை அணிவித்து கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் உற்சாகம். சாமானிய நாயகன், தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். அடித்தட்ட பார்த்தவன், அரியணையும் பார்த்தவன், புரட்சி தலைவி வழி புலியனவே. இதேபோல் கடலூர் மாவட்டம் வடலூர் பகுதியில் புரட்சி தமிழருக்கு ஆள் உயர மாலை அணிவித்து மலர் தூவி கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் உற்சாகம். சாமானிய நாயகன், தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். திமுக ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் ஊழல் என்றும் கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் தான் திமுகவின் தாரக மந்திரம். விவசாயிகள் மற்றும் மக்களை ஏமாற்றுவதில் நம்பர் 1 அமைச்சர் திமுகவின் வேளாண் அமைச்சர் என வடலூரில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன், இதுதான் இந்த ஆட்சியுடைய தாரக மந்திரம். வேற என்ன மக்கள் கண்டாங்க? இன்றைக்கு வேளாண்மை துறை அமைச்சர் இருக்காருங்க, என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க? கரும்பு, ஒரு மெட்ரிக் டன் கரும்புக்கு ஆதார விலை 4000 ரூபாய் கொடுக்கறாங்க. கொடுத்தாங்களா விவசாயிகளுக்கு? ஒரு குவிண்டால் நெல்லுக்கு ஆதார விலை 2500 ரூபாய் கொடுக்கறாங்க. கொடுத்தாங்களா? அப்படி விவசாயிகளை ஏமாற்றிட்டாங்கல்ல. வேளாண்மை துறை அமைச்சர் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர். அவர் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி, நான் ஒவ்வொரு வேளாண்மை துறை மானிய கோரிக்கை வரும்போது எழுந்து கேட்பேன், நீங்க 4000 ரூபாய் கொடுக்குன்னு சொல்லிட்டீங்களே, என்னாச்சுன்னு. எங்களுக்கு 5 வருஷம் இருக்குது, 5 வருஷத்துக்கு கழிச்சு நான் கொடுப்பேன். 5 வருஷம் கழிச்சு ஆட்சியே போயிருது, நீங்க கொடுப்பேன். 5 வருஷம் கழிச்சு ஆட்சியே போயிருது, அப்புறம் எப்ப கொடுக்க முடியும்? மக்களை ஏமாற்றுவதிலே நம்பர் 1 இங்க இருக்கிற வேளாண்மை துறை அமைச்சர். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் நடைபெற்ற பணிகள் குறித்து மக்களுடன் எடுத்துரைக்க 4 மூத்த IAS அதிகாரிகள் அமைக்கப்பட்ட நிலையில் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி எச்சரிக்கை. நாட்டு மக்களின் செல்வாக்கை இழந்த நிலையில் ஸ்டாலின் பல்வேறு அவதாரங்களை எடுப்பதாக கழக பொதுச் செயலாளர் கடும் விமர்சனம். இப்போ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடைபெற்ற பணிகள், மக்களுக்கு செய்த நன்மையெல்லாம் இந்த 4 IAS அதிகாரிகளை வச்சு நாள் ஒன்றுக்கும் மக்களிடத்துல இந்த செய்தி போய் சொல்ல வேணுமா? எவ்வளவு நாடகம் ஏங்க! அந்தந்த துறை வேலை யார் பார்க்கறது? இப்ப 4 மூத்த IAS அதிகாரியில நீங்க இதுக்கு இந்த பணிக்கு அமர்த்திட்டா அவருடைய பணி யார் செய்வது? வள்ளலார் புகழை மறைப்பதற்காக வள்ளலார் திருச்சபையை கையகப்படுத்தி வேறு துறைக்கு கொடுக்கும் திராவிட மாடல் அரசுக்கு கண்டனம். மானிய விலையில் டிராக்டர், பெருமாள் ஏரியை தூர்வாரப்பட்டதில் முறைகேடுகள் நடந்ததாக கூறப்படும் நிலையில் இதுகுறித்து அதிமுக ஆட்சியில் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் திட்டவட்டம். வள்ளலார் திருச்சபை மறைந்த சர்வதேச மைய கட்டிடம் கட்டுவதை தவிர்த்து வள்ளலார் திருச்சபையை மறைக்காமலும் பொதுமக்கள் பக்கத்திற்கு எந்த இடையிலும் இல்லாமல் இருக்க வேண்டும். இந்த வள்ளலார எவ்வளவு பெரிய பூமி, புண்ணிய பூமி, இதுல வேண்டுமென்றே திட்டமிட்டு அவருடைய புகழை மறைப்பதற்காக அந்த இடத்தை அரசாங்கம் கையப்படுத்தி வேறு துறைக்கு கொடுப்பது கண்டிக்கத்தக்கது. அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்ததையும்
இதற்கு விடிவு காலம் பிறக்கும். NLC தொழிலாளர்கள் நலனை காத்த அரசாங்கம் அதிமுக என்றும், முந்திரி கொட்டையை உடைக்க மானிய விலையில் இயந்திரம் வழங்கப்படும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. 2026 அதிமுக வெற்றி வாகை சூடும், திமுக கோட்டையை விட்டு ஓடும் என கடலூர் மாவட்டம் வடலூரில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தின் போது புரட்சி தமிழர் ஆவேசம். 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி வாகை சூடும், திமுக கோட்டை விட்டு ஓடும். வீடு வீடாக சென்று கதவை தட்டி உறுப்பினர்களை சேர்க்கும் அவல நிலையில் திமுக உள்ளது. 4 ஆண்டு காலமாக மக்களுக்கு எந்த திட்டங்களையும் திமுக அரசு செய்யவில்லை என கடலூர் மாவட்டம் வடலூரில் எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. இப்போ ஊட போய் கதவை தட்டி எங்க கட்சியில சேர்ந்துக்குங்க, எங்க கட்சியில சேர்ந்துக்குங்கன்னு கெஞ்சாத குறைய கெஞ்சி கட்சியில சேர்த்துற அவல நிலை உள்ள ஒரே கட்சி திமுக கட்சி தான். எங்கேயாவது உறுப்பினர் சேர்க்கறதுக்கு இந்தியாவில் போய் வீடு வீட பிச்சை எடுக்கிற மாதிரி கதவை தட்டி பிச்சை எடுத்த கட்சி திமுக கட்சி ஒண்ணுதான். அந்த அளவுக்கு திமுக போயிட்டுது, படுபாதாளத்துக்கு திமுக போயிட்டுது. ஏன்னா 4 ஆண்டு காலம் மக்களை சிந்தித்து பார்த்து திட்டங்களை கொண்டாந்துருந்தா மக்கள் அவர்களை ஆதரிப்பாங்க, கட்சிக்காரன் அவரை ஆதரிப்பான். ஒண்ணுமே செய்யல. விருத்தாச்சலம் சட்டமன்ற தொகுதி பாலக்கரை பகுதியில் மக்கள் வெள்ளத்தில் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி. கழக பொதுச் செயலாளருக்கு தொண்டர்கள், நிர்வாகிகள், மக்கள் புடைசூழ உற்சாக வரவேற்பு. சிறந்த கல்வி, வேலை வாய்ப்புகள் என மாணவ சமுதாயத்திற்கு வெளிச்சத்தை கொடுத்தது அதிமுக அரசாங்கம். திட்டங்களை குறித்து ஒரே மேடையில் பேச நான் தயார், ஸ்டாலின் தயாரா என விருத்தாச்சலம் சட்டமன்ற தொகுதி பாலக்கரையில் எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் சவால். சொல்லு திரு ஸ்டாலின், உனக்கு தில்லு திராணி தெம்பு இருந்தா இதே மாதிரி ஒரு கூட்டத்தை போடு. நான் நீ எந்த இடத்துல கூட்டம் போட நான் வர்றேன். நீங்க எந்த இடத்துல ஒரு பொது மேடை வெய்யி, நாங்க வர்றேன். நீ உங்களுடைய ஆட்சியில் என்ன சாதனை செஞ்சுன்னு சொல்லு. எங்களுடைய ஆட்சியில என்ன சாதனை செஞ்சுன்னு சொல்றோம். மக்கள் தீர்ப்பு கொடுக்கட்டும், மக்கள் நீதிபதியாளர் தீர்ப்பு கொடுக்கட்டும். மத்தியில் இருந்தாலும் மாநிலத்தில் இருந்தாலும் கருணாநிதி குடும்பத்தில் பிறந்தவர்களுக்கு தான் மரியாதை, அதிகாரம். ஆட்சி அதிகாரத்திற்காக எதை வேண்டுமானாலும் அடமானம் வைக்கும் கட்சி திமுக என விருத்தாச்சலம் சட்டமன்ற தொகுதி பாலக்கரையில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். ஸ்டாலின் சொல்வார், திமுக கட்சி நிர்வாகிகளுக்கு நிறைய பதவிகளை கொடுப்போம், அவருக்கு உரிய மரியாதை கொடுப்போம் சொல்வார். என்ன மரியாதை கொடுத்தீங்க? திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்தவருக்கு தாங்க மரியாதை கிடைக்கும், அதிகாரம் கிடைக்கும், அமைச்சர் கிடைக்கும். அது மாநிலத்தில் தான் சரி, மத்தியில் இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் கருணாநிதி குடும்பத்தில் பிறந்தவர்களுக்கு தான் பதவி கிடைக்கும். பள்ளியில் பாவடிவில் மாணவர்களை உட்கார வைத்து திமுக அரசு வாட்டி வதைப்பதாக குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில் நாள்தோறும் பாலியல் சீண்டல். இப்படிப்பட்ட அவல ஆட்சியை முடிவு கட்ட வேண்டிய தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் என அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. சென்னை எழும்பூர் பிரசிடென்சி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில மாணவர் இருக்கையில பாவடிவில் போறாராம். இப்ப என்ன இனிமேல் பள்ளிக்கூடத்துக்கு போனா பாவடியில் நம்முடைய குழந்தைகளை அமர வச்சு கல்வி சொல்லி தராங்களாம். அப்போ அந்த பக்கம் கடைசியா இருக்கிற பிள்ளைக்கு கழுத்து பிடிச்சிக்கும், திரும்பி பார்க்கணும், முதுகு வலி வந்துடும். இதெல்லாம் தேவையா? ஏப்பா நீங்க பண்ற அட்டகாசம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. குழந்தைகளையும் ஏன் வாட்டி வதைக்கிறீங்க? அவன் நிம்மதியா படிச்சுட்டு இருக்கிறாங்க, அவளையும் விட்டு வைக்கல. அதோட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா
இந்த 2-3 நாளில் மட்டும் ஏகப்பட்ட பாலியல் சீண்டல், கொஞ்சம் நஞ்சம் இல்லை. எங்கள் ஓமலூர் பகுதியில் நடுநிலைப்பள்ளியில் சில மாணவிகளுக்கு பாலியல் சீண்டல், செங்கல்பட்டில் பாலியல் சீண்டல். நாள்தோறும் பத்திரிகையும் ஊடகத்தையும் திறந்தா இதுதான் செய்தி. இப்படிப்பட்ட அவல ஆட்சி தொடர வேணுமா? இரண்டாயிரத்தி 26 அதிமுக கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும். அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்டது என்பதற்காக திட்டமிட்டு கிடப்பில் போட்டு வைத்துள்ள குடிநீர் திட்டங்களை பயன்பாட்டிற்கு கொண்டுவர திமுக அரசுக்கு வலியுறுத்தல். விருதாச்சலம் ஒன்றிய பகுதி பேரூராட்சி பகுதியில் நிலையான பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்குவதற்காக அதிமுக வச்சல் 479 கோடியில் திட்டம் தயாரிக்கப்பட்டு அந்த பணிகள் துவங்கியிருந்தது. இடையில திமுக ஆட்சி வந்தது, அதை நிறைவேற்றப்பட்டு இன்னும் பணியெல்லாம் முடிஞ்சு இன்னும் அந்த பயன்பாட்டுக்கு வரல. அதிமுக ஆட்சிக்கு வந்தோடனே உடனடியாக பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும். இந்த ஆட்சியில் அதிமுக ஆட்சி கொண்டு வந்த ஒரே காரணத்திற்காக திட்டமிட்டு கிடப்புல போட்டிருக்கிறாங்க. முடிக்கப்பட்ட பணி பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று இந்த அரசை வலியுறுத்துகிறேன். வெள்ளட்டம் இரட்டை இலை, மாறட்டம் தமிழ்நாட்டின் நிலை. வெள்ளட்டம் இரட்டை இலை, மாறட்டும் தமிழ்நாட்டின் நிலை. டாஸ்மாக் மூலம் 10 ரூபாய் வாங்கி வருடத்திற்கு 540 கோடி ரூபாய் ஊழல் செய்த கட்சி திமுக. டாஸ்மாக் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் ஊழல் மலிந்த திமுக அரசினை அகற்ற வேண்டும் என பாலக்கரையில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் ஆவேசம். இன்னைக்கு மதுபான கடை இருக்குது, அந்த கடையில் ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் பாட்டில் விற்குது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாரு. 10 ரூபா வாங்கினா 1.5 லட்சம் பாட்டிலுக்கு 1.5 கோடி பாட்டிலுக்கு ஒரு நாளைக்கு 1.5 கோடி ரூபாய் மேலிடத்துக்கு போகுது. அப்படின்னா மாசத்துக்கு எவ்வளவு? 450, வருஷத்துக்கு 5400 கோடி. இந்த மதுபான 10 ரூபா விற்பனையிலே இவ்வளவு பணம் வருது. இந்த 10 ரூபா யாரு தெரியுமா? தெரியுங்களா? 10 ரூபாய்னா யாரு? 10 ரூபாய்க்கெல்லாம் மதிப்பே இல்லாதது. அதுக்கு மதிப்பு கொண்டாந்த ஒரே நபர் திமுக கட்சி சேர்ந்தவர் தான். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த பெண்ணாடத்தில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் கழக பொதுச் செயலாளருக்கு உற்சாக வரவேற்பு. தொண்டர்கள் பாசத்துடன் வழங்கிய தொப்பி மற்றும் மணி மாலையை அணிந்தபடி கழக பொதுச் செயலாளர் சூறாவளி சுற்றுப்பயணம். திமுகவில் உறுப்பினராக சேர மறுத்தால் அரசின் உதவித்தொகை நிறுத்தப்படும் என கூறுவது எந்த விதத்தில் நியாயம்? ஆட்சி அதிகார திமிரில் செயல்பட்டால் அதிமுக வேடிக்கை பார்க்காது என திட்டக்குடியில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தின் போது ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எச்சரிக்கை. மத்திய உள்துறை அமைச்சரின் கதவை தட்டிய காரணத்தினால்தான் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் நிதி பெற்றுத்தர முடிந்தது என உதயநிதி ஸ்டாலினுக்கு புரட்சி தமிழர் பதிலடி. சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க மறுத்தவர் ஸ்டாலின் அதிமுகவின் கோரிக்கையை ஏற்று சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என அறிவித்தது மத்திய அரசு என அதிமுக பொதுச் செயலாளர் பிரச்சாரத்தின் போது பேச்சு. இந்திய நாட்டுடைய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் 100 நாள் வேலை திட்டத்திற்கு இன்னும் மத்திய அரசிடமிருந்து முழுமையான நிதி கிடைக்கல, நிதி விடுவீங்கன்னு சொன்னோம். அப்ப மத்திய உள்துறை அமைச்சர் சொன்னாரு, நாங்க பல முறை தமிழ்நாட்டில் அதுக்கு உண்டான கணக்கு கேட்கிறோம், கணக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கொடுத்தா நாங்க உடனே அந்த நிதியை விடுவிச்சோம்னு சொன்னார். ஆட்சியிலும் திரைப்படத்திலும் கொள்ளையடிக்கின்ற ஒரே குடும்பம் கருணாநிதி குடும்பம்தான். திமுக ஒரு கார்ப்பரேட் கம்பெனி, அதிமுக ஜனநாயக கட்சி என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. 120 சிறு படங்கள் 15 கோடி 20 கோடிக்கு எடுத்த படமெல்லாம் 120 படங்கள் அந்த பெட்டியில தூங்கிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட நிலைமை தமிழகத்தில் வரக்கூடாது. அவரெல்லாம் நொடிஞ்சி மிக மோசமான நிலைக்கு வந்துட்டாங்க பட தயாரிப்பாளர்லாம். அப்படி பட தயாரிப்பும் விடாத ஒரு குடும்பம் திமுக குடும்பம். ஆட்சியிலையும் கொள்ளையடிக்கிறாங்க, திரைப்படத்திலையும் கொள்ளையடிக்கிற ஒரே குடும்பம் கருணாநிதி குடும்பம். ஸ்டாலின் மூக்கின் மீது விரல் வைக்கும் அளவிற்கு 4 வருடம் 2 மாதம் சிறப்பான ஆட்சி கொடுத்தேன் என அதிமுக பொதுச் செயலாளர் பெருமிதம்.
திமுக ஆட்சியில் விலைவாசி உயர்வால் வீடே கட்ட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என திட்டக்குடியில் எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. மேல் விரல் வைத்து ஆட்சி படிக்கின்ற அளவுக்கு 4 வருடம் 2 மாத காலம் சிறப்பான ஆட்சியை எடப்பாடி பழனிசாமி நாட்டு மக்களுக்கு கொடுத்தார். நான் ஆட்சி பொறுப்பேற்கின்ற பொழுது கடுமையான வறட்சி, குடிப்பதற்கு கூட தண்ணீர் கிடையாது. சென்னைக்கு ரயில் மூலமாக தண்ணீரை கொண்டு வந்து விநியோகம் செஞ்சோம். நாட்டு மக்களுக்கு தேவையான குடிநீர் தடையில்லாம கொடுத்தோம். அடுத்தது டெல்டா மாவட்டம் கடுமையான புயல், கஜா புயல் உருக்குலைஞ்சு போச்சு. அங்கே மின்கம்பம் சாஞ்சு போச்சு, டிரான்ஸ்பார்மர் அழிஞ்சு போச்சு, துணைப்பலம் அழிஞ்சு போச்சு, எங்க பார்த்தாலும் தண்ணி, விவசாயம் அழிஞ்சு போச்சு. அப்படிப்பட்ட நிலைமையில விவசாயிகளை காப்பாற்றினோம். விவசாயிகளுக்கு தேவையான இழப்பீட்டை கொடுத்து உங்களால கொடுக்க முடிஞ்சதா? திமுக ஆட்சியில் கஞ்சா போதைக்கு அடிமையாகி மாணவர்கள், இளைஞர்கள் சீரழிகின்றனர். ஸ்டாலின் மாடல் அரசு ஃபெயிலியர் மாடல் அரசாக மாறிவிட்டது என திட்டக்குடியில் எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். ஏழை குழந்தைகள் கல்வி சிறக்க அதிமுக ஆட்சியில் மடிக்கணினி வழங்கப்பட்டது. மருத்துவம், பொறியியல் படிப்பிற்கு 7.5% உள் இடஒதுக்கீடு கொண்டுவரப்பட்டதாகவும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். அதிமுக ஆட்சியில் விலையில்லா ஆடுகள், கால்நடைகள் வழங்கப்பட்டு விவசாயிகளின் பொருளாதாரம் உயர நடவடிக்கை எடுக்கப்பட்டதை நினைவு கூர்ந்த கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அதிமுக ஆட்சியில் பசுமை வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டதையும் உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் மூலம் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கியதையும் எடுத்து கூறினார். விவசாய தொழிலாளர்கள் அவர் பயன்பெற வேண்டும் என்பதற்காக விலையில்லா கறவை மாடு, அதோட விலையில்லா ஆடுகள், கோழி எல்லாமே கொடுக்கப்பட்டது. அதோடு அவர்களுக்கு குடிசையில் இருக்கின்றவர்களுக்கு பசு வீடுகள் கட்டி கொடுத்தோம். உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் அந்த விவசாய தொழிலாளிகளுக்கு உதவிகள் கிடைத்தது. இப்படி விவசாய தொழிலாளர்கள் இரண்டு கண் போன்று அதிமுக ஆட்சியிலே பாதுகாக்கப்பட்டது. முந்திரிகள் உடைப்பதில் பெண் தொழிலாளர்களுக்கு உள்ள சிரமத்தை போக்க அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் மானிய விலையில் சிறிய வகை இயந்திரம் வழங்கப்படும். கடலூர் மாவட்டம் முத்தாண்டிக்குப்பம் வரவேற்பு நிகழ்ச்சியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உறுதி. முந்திரி விளைச்சல், அதாவது முந்திரியை பிரித்தெடுக்கின்ற பொழுது 600 முந்திரி கொட்டையை கையால் உடைத்தால்தான் மகளிருக்கு 25,000 ரூபாய் 25 ரூபாய் சம்பளம் கிடைக்கும். ஆனால் அதை உடைக்கின்ற பொழுது கைமுட்டி தேய்மானம் ஆவதாக இங்கே அருமை சகோதரர் நம்முடைய முன்னாள் எம்எல்ஏ சொரத்தர் ராஜேந்திரன் சிவசுப்ரமணியம் அவர்களும் இங்கே இருக்கின்ற பொதுமக்களும் தெரிவித்தார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் இதற்கென்று மானிய விலையில சிறிய வகை இயந்திரம் வாங்கி கொடுக்கப்படும். அவர்கள் எளிதாக இந்த முந்திரி கொட்டையை உடைக்கிறார்கள். மருத்துவ குணம் கொண்ட பலாப்பழத்தை சேமித்து வைப்பதற்கு ஸ்டாலின் அரசு சேமிப்பு கிடங்கு அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி ஸ்டாலின் அரசுக்கு வலியுறுத்தல். பலாப்பழம் என்பது மார்ச் மாதத்தில் தொடங்கி மே மாதம் வரைக்கும் இருக்கிற ஒரு சீசன். அதில் அந்த சீசன் வரும்போது அதை சேமித்து வைக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறீங்க. அதை எப்படி பாதுகாக்க வேண்டும், அதை எப்படி பதப்படுத்த வேண்டும், எதை மதிப்பு கூட்டு செஞ்சு அந்த பல பயிரிடுகின்ற அந்த விவசாயிகளும் பாதிக்காத அளவிற்கு எந்தெந்த வகையில் நடவடிக்கை எடுக்கணுமோ அந்தந்த வகையில் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். முந்திரி விவசாயிகள் வைத்த கோரிக்கை அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்படும். புயலால் பாதிக்கப்பட்ட முந்திரி விவசாயிகளுக்கு மானியம் கொடுத்தது அதிமுக அரசுதான் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம். தமிழ்நாட்டிலேயே தமிழகத்திலேயே இந்த முந்திரி பயிர்கள் அதிகமாக கொடுத்து நாற்று கொடுத்து அதை அதிகப்படுத்தினா தான் நம்முடைய தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் 5 சட்டமன்ற தொகுதி உள்ளடங்கிய பகுதியில் சுமார் 2 லட்சம் தொழிலாளர்கள் இந்த தொழிலை நம்பி இருப்பதாக கொண்டாந்துருக்கிறீங்க. நிச்சயமாக அதற்குண்டான நடவடிக்கைகளும் நாங்கள் எடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கிறோம்.
அண்ணாமலை பல்கலைக்கழக விழுப்புரம் முதுநிலை விரிவாக்க மையத்திற்கு மாணவர் சேர்க்கைக்கான அறிவிப்பை உடனடியாக வெளியிடக் கோரி விழுப்புரம் மாவட்ட கழகத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும். வருகிற 17ஆம் தேதி காலை 9 மணியளவில் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி K. பழனிசாமி அறிவிப்பு.